Hi peeps, welcome back to my channel Speak Easy with me Garu. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இங்கிலீஷில் நம்ம கொஞ்சம் க்ரோ ஆகணும், கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அல்டர்னேட்டிவ்ஸ், அதாவது இன்ஸ்டட் வேஸ் டு சே அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியானதை நிறையா லேர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லுவேன். அது ஒன்று. அதுக்கப்புறம் இடியம்ஸ், பிகாஸ் இது வந்து நான் லைவ் ரிசல்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா என்னோட லைஃப்பில் நான் நிறைய இந்த அல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் சம் நேட்டிவ் ஸ்லாங் வேர்ட்ஸ் அண்ட் தென் இடியம்ஸ், இந்த மூணும் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு என்னோட லாங்குவேஜ் க்ரோத் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து. அண்ட் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு முக்கியமான வேர்டுக்கு வந்து அல்டர்னேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதாவது இன்ஸ்டட் வேஸ் டு சே தட் பர்டிகுலர் ஃப்ரேசஸ். அது என்னன்னு பார்க்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போ. ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு ஒரு கண்டென்ட்டையோ எதையோ டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுவோம்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஸோ மோஸ்ட்லி வி ஆர் யூஸிங் த சேம் டேர்ம், ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ அண்டர்ஸ்டூட், இது மாதிரி தான் சொல்லுவோம். ஆமாம் தானே? ஸோ இதுக்கு நிறைய டேர்ம் இருக்குங்க, நிறையா ஃப்ரேசஸ் இருக்குது. நான் இன்றைக்கி அந்த நம்மளோட இந்த வீடியோவில் வந்து ஐ டீச் யூ. ஆனால் ஹியர் ஆஃப்டர் இந்த அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறதே உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஓகே? ஸோ ஹியர் ஆஃப்டர் ட்ரை டு யூஸ் தீஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் க்ரோ யோர் இங்கிலீஷ் லெவல். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐ காட் யூ, ஐ காட் யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க பேச வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஐ காட் யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐ ஃபீல் த சேம். ஸோ நானும் அதே தான் சொல்ல வர்றேன், ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வர்றேன்ட்டு. ஸோ ஐ ஃபீல் த சேம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஐ நோ வாட் யூ மீன், ஐ நோ வாட் யூ மீன், நீ என்ன சொல்ல வர்ற அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் மேக்ஸ் சென்ஸ். யா, ஆல் ரைட், தட்ஸ் மேக் சென்ஸ். ஆமாம், அதுவும் ஓகே தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ அக்ரி அப்படிங்கிற மீனிங் வரும். அண்ட் ஈவன் யூ கேன் யூஸ் திஸ் சிம்பிள் டேர்ம், ஆல் ரைட், விச் மீன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் பட் யூ பார்ஷியலி அக்ரி வித் தட் கண்டென்ட். உங்களுக்கு புரியுது, ஆனால் நீங்கள் முழுசாக அந்த விஷயத்தை வந்து அக்ரி பண்ணலை, பார்ஷியலாக தான் அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னு மீனிங் வரும். ஓகேவா? ஸோ ஹியர் ஆஃப்டர் என்ன சொல்லணும்? சொல்லவே கூடாது ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லவே கூடாது. இவ்வளோ ஃப்ரேசஸ் நான் சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு ஹேண்டி ஃப்ரேசஸாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த வேர்டு வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், இந்த ஃப்ரேஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது. இனிமே இந்த மாதிரி ஃப்ரேசஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஷல் ஐ கெட் a thumbs up? Yeah, very good. Stop. வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு உடனே அடுத்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்க்க போயிடாதீங்க. இன்னும் நிறையா வேலை இருக்கும் வீட்டில். இப்படி வேஸ்ட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரீல்ஸ் பார்த்துட்டு அடுத்து என்ன வீடியோன்னு டோன்ட் பி அ கவுச் பொட்டேட்டோ மாதிரி உட்காந்துட்டு ஃபுல்லாக வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லுவோம்ல. ஆனால் இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, டாடா, பை, டேக் கேர்.